எங்க போய் நான் இங்கே சாப்பாடு எப்படி மாதவா சொல்லுங்கள் நலந்தானே கோட்டுக்கிறதா சுகமா இருப்பங்க இல்லனா இல்லனா என்னையா பண்ணுவேன் கூலி வேலைக்கு போவோமா ஆளண்டு நிக்கணும் திருவிழாவில காணாம போன பிள்ளையாடு அப்படியா இருக்கு ஆமா நீ எங்க ஒண்ணு கிட்டால வரல அவன் நல்லா அடிக்கிற எத்தனை நாள் ஏமாச்சிருப்பேன் சிங்கார பொன்மேடை ஆடி சபை இது பாலக்குடி சபை இராறு நிறைந்த தெய்வமான ராஜசபை இப்பேற்பட்ட தீப ஒளியும் தெய்வமான ராஜசபையும் என்ன காரணம் எதற்காக யாரால் கூட்டப்பட்டது கூத்து பார்க்கணுங்கிறதுக்கோசரம் ஊர் பொதுமக்கள் ஒன்னா சேர்ந்து சத்தியமா ஊர் பொதுமக்கள் எல்லாமா ஆமா சொல்ல அப்படியே இன்று இம்மேடை பரவாயில்ல என்னடா காரணம் நிஜமா தெரியலடா அஜித் பையா சொல்லு எதுக்கு கூத்துட்டு இருக்கிறாங்கடா இந்த பச்சையம்ம நாடக சபாக்காரெல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த பச்சை கோயில் நிர்வாகிகளை கேட்டு மாசம் வாங்கி தங்கிறதுக்கு கூத்தாடுறோம் இப்ப நீங்க வாங்கி திங்கிறீங்க பின்ன வாங்காதே ஏத்துக்க முடியும் பரவாயில்ல அப்படி கூட அப்படி சொல்வது அநாகரிகம் இந்த வரீங்களா 15 போடுவாங்க அப்படி சொல்வது அநாகரிகம் அதவா இந்த பச்சையம்மன் திணையிலே கோசேரிப்பட்டி பச்சையம்மன்னா உலக பிரசித்தி பெற்ற பாரிமேடு பச்சையம்மன் கோயில் என்றால் உலக பிரசித்தி பெற்றது ஆமா உலகம் எங்க பெயர் பெற்ற ஆமா இதுக்கு ஒரு தூண்டா மனிதர்களுக்கு தூண்டுகோல் வேணும்னாலும் தூண்டுகோல் யார் தெரியுமா நம்ம கண்டக்டர் மூர்ச்சண்ணா அவர்தான் சொல்லத்தகும் ஏன்னா அமாவாசைக்கு மேச்சேரி பத்திரகாளி கோவில்ல கூத்தாடுறாங்க அப்படின்னு சொல்லி இவர் அமாவாசைக்கு மேச்சேரலாம்னா நம்ம பச்சையம்மன் அதெல்லாம் இல்லைங்க நாங்களும் போனோங்க நாங்களும் கூத்து பழகணும் ஃபர்ஸ்ட் எங்க போனோம் தெரியுமா போனீங்க சித்திர கோயிலுக்கு போனோம் என்னத்துக்கு குரங்கு மேய்க்கவா மாசம் கூத்தாடுதுன்னு நானும் மூர்த்தி அங்க போய் காலாடி எடுத்து வச்சோம் அங்க நாஜம் பண்ணிட்டீங்க அங்க சித்திரகோயில கோபால் மண்டை போட்டாரு பச்சையம்மன் நாடக சபா குழுவினர்கள் ஒன்று சேர்ந்து இந்த அம்மனுக்காக நடத்தக்கூடிய நாடகம் என்ன சங்கடி வெங்கடி கதவை தர பொண்ணு வச்சு போடாதுன்னு மட்டுக்கு பரவாயில்ல ஆடு ஆமா என்ன அந்த பொண்ணு வயசு மூஞ்சி மட்டும் காய்ச்சி குடிக்குது சங்கிலி பிங்கிலி கதவை துறையா ஆமா நாடகத்தை நான் யாரா நீங்க தான் சங்கிலி நீ யாரு நான் வந்து பிங்கிலி புடிச்சு விடுற பிங்கிலி நான் பூத்திய மறந்து போயிடுவேன் மாதவா இன்று வைக்கப்பட்ட சிவபுராணத்தில் ஒரு பாகமாக விளங்கப்பட்ட பரமக்கேது பாவாடராயன் சண்டை இல்லையே சமயபுரத்தால் பிறப்பு என் நாடகத்தினில் கற்பார் முன்னிட்டு நான் நான் யார் நீ யாரு எதுக்கு வந்தேன் உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா எனக்கு தெரியும் சொல்றவா என்ன வேடமிட்டு வெளியே வந்துடுறீங்க
பரமலை டேய் அந்த மலை எங்கடா இருக்குது? நான் சஞ்சீவ மலை கொலை கேள்விப்பட்டுக்கிறேன். மாதவா மகாராஜா விளங்கியதா விலகலைங்கள மத்தாளுக்காக கவுரு போட்டு கட்டி இருக்கிறாரு. எப்படி விலகும்? நான் ஏன் கவுரு போட்டுக்கிறேன்? 33 கோடி தேவர்களும் 33 கோடி முடலர்கள். ஏன்டா அப்படி பண்ற? ஏன் அப்படி பண்ற? ஏய் தேவாங்க வா. பின்னாடி நான் சொல்றத கரெக்ட்டா சொல்றப்பா. அப்படியே சொல்லுங்க. எல்லாம் மண்டமா அடிச்சு போடுவாங்க. தெரியுமா? சுழலு 33 கோடி தேவர்கள். 33 கோடி கூலி. ஏய் தேவர்கள் தேவர்கள் 44 சிமார் திசிமார்கள். ரிஷிமார் கிண்ணர் கிம்புடர் அஸ்திரிக்கு பாலர்கள் சித்தி வித்யாதியர் வித்தி வித்யா வித்தா வித்தா வித்தாடு வித்தா. என்னடா வித்தாடு போ கோச்சாடு முடிக்கிற மாதிரி வித்தாடு வித்யாடு என்னடா பூத்தி சாட்டையோட வந்து தெரியுமா? 33 கோடி தேவர்கள் 33 கோடி தேவர்கள் 44 சிவா 48,000 ரிதிவார்கள். கிண்ணரும் கிம்புடரும் அஸ்திரிக்கு பாலர்களும் விக்கி வித்யாதியும் போற்றி புகழக்கூடிய மன்னாதி மன்னன் பகடபடி தாங்கி வேந்தன் ராஜாதிராஜன் என் பெயரோ தேவர் கதிபன் தேவகோமா தேவேந்திரன் தெரிவிக்கலாம். தேவேந்திர மன்னனுக்கு மன்னன் இங்கிருந்து என் பெயரை உரைத்த உடனே என்னடா கீழந்து புடுங்குற? கீழே கீழே பூமி மேல ஆகாயம் கீழே கீழே பூமிடா மேல கீழே பூமி மேல ஆகாயம். அந்த டெப்பு கட்ட முட்டை படுதா? ஏன்டா அதுக்கு ஒரு மன்னன் அப்படி சொல்லுவ? எங்க பூமிக்கும் ஆகாயத்துக்கும் உங்க பேரு புகழ் பரவணும் வேண்டாமா? பேரும் புகழும் கீர்த்தியும் விளங்க வேண்டும் அல்லவா? ஆமா. அதனால ஆகாயத்துக்கு பூமிக்கு உங்க பேர் விளங்கட்டும் என்று உயர உயர முடிக்க விடுறீங்க. அப்படியா மாதவா? எடுத்து விடுறமா? என்னத்த புகழ் 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 மன்னோட புகழ் இன்னும் அருமை அண்ணா காவேரி அண்ணா குழல்கார் அவர்கள் அவர் சொத்திலிருந்து 20 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார். இந்த கோசேரிப்பட்டியில் வாழும் அம்மன் அருள் பெற்று எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் அவர் குடும்பம் வளர குடி வளர மனமாற மன்னனாக இருந்தாலும் இருந்தாலும் உங்களையும் பெற்றாங்கிற கொப்பை ஓயா என்னடா ஓப்புண்டே ஆளி பண்ற மாதிரி தெரியுது. ஏய் காசன காசிக்கு போடுவாங்க. இது என்ன சர்பத்துக்கு போடுற மொளாபழமா? காச்சா 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 எப்படி சொன்னாலும் போகும்போது ஒரு தாடிக்காரன் வந்து அதுல நீங்க பண்ற வேலை மாதவா. அப்படி இருந்தாலும் எங்க ஈண்டிருக்கேன் மாலாயா எங்க அப்பா எடுத்துக்கணும். அப்பா சொல்றோம் அம்மா ஏய் இல்ல நல்லா இருக்கிறாங்களா? எல்லாம் நடக்குது.
என்ன பண்ண சும்மாவா வரிம்பிட்டியானா வயசுக்குள்ளேயே அடிக்கணும். ஆமா வயசாயிட்டு ஒரு 2 ஜாரி வெச்சா சரியா போயிடும். மாமா நீங்க நினைக்கிறீங்கப்பா பைய பிடி ஆக்கிட்டு ஜாரி வரிக்கலன்னு. சரி வரிப்பாரு. அப்பா இங்க கூட்டிட்டு போ. மகாராஜா மாதவா இந்த மன்னன் தேவகோமான் தேவேந்திரனை ஈன்றெடுத்தேன். மாதாயார் என் பிதாயார் ஆறு ஆட்டு சொல்ல சொன்னாதான் தெரியும். ஆறு ஆறுடா 6 12டா அப்படிலாம் இல்ல. என் தந்தையோ முனிவர்களில் சிறந்தவர். யவனானி தவ செய்யக்கூடிய ஞானி முனிவர். நானியா தவத்துக்கு இல்ல அவத்துக்கும் இல்ல. எத்தனை தவம் பண்ணி இருக்கிறாங்க? என் அப்பா முனிவர்களில் சிறந்தவர் யவஞானி. சவஞானி. ஆமா. என் தந்தையோ காசியப்ப மகாமுனிவர். காசியப்ப மகாமுனிவர். ஆமா. தந்தை என்று ஒன்று இருந்தாய். தாய் ஒரு 5 பேர் இருக்கணும்ல. நிஜமாவே எனக்கு 13 தாய். 13 தாய்மார்கள். ஆமா. சரி. காசியப்ப மகாமுனிவர் கல்யாணம் செய்தது 13 மனைவிமாரை. சரி. இந்த அண்ட பிரபஞ்சம் யாரால் உருவான? காசிபராலேயே உருவானது. சரி. மாதவா அப்படி காசியப்ப மகாமுனிவர் 13 மனைவிமாரை திருமணம் செய்து மரம், செடி, கொடி, நடப்பனை, பரப்பனை, ஊர்வனை, மிதப்பனை என்று 4 வகை ஜீவராசிகள். ஆமா. படைப்பவர் பிரம்மாவாக இருந்தாலும் இந்த அண்ட பிரபஞ்சங்களில் அது உயிர் பெற காரணம் யாரால்? காசியப்பரால். மாதவா என் தாய் எப்படி தாயாருங்க? என் தாயோ அதி. ஆமா. சரி. அதிக்கு பிறந்தவர்கள் தேவர்கள், சிதைக்கு பிறந்தவர்களே அசுரர்கள். சரி. அப்படி அதிக்கும் காசியப்ப மகாமுனிவருக்கும் ஆமா மகனாக பிறந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா? நான் எங்கு வசித்து வருகிறேன். எனக்கு கல்யாணம் ஆனதா என்ன சொல்லட்டுமா? சொல்லணும்.
மாதவா, நான் யாரை திருமணம் செய்தேன்? என் மனைவியார். உங்கள் மனைவியார்? உங்கள் தேவரடியால்? தேவியால். தேவரடியால். சரி, தேவர்களுக்கு அடிவணி பணிவிடை வேலை செய்யுங்க தான் தேவரடியா. ஆமா. என் மனைவி மகாராணி. சரி, அவன் அதுல சேர மாட்டான். சரி மாதவா, நம்ம வீட்டுக்காரி பேர் என்னங்க? கேன புண்ட டேய். ஆறா பொண்டாட்டி கேட்டீங்க, ஆறா பொண்டாட்டி டேய். என்னடா பொண்டாட்டி பொண்டாட்டில பங்கு? ஏங்க ஏய், இப்ப இந்த நாடு ஆறுதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நம்ம நாடு இது பொதுவான நாடு, அதனால நம்ம நாடுன்னு சொல்லலாம். இந்த துணி ஆறுதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இந்த துணி செட்டுக்கு வாங்கணும்னு கூட வச்சுக்கலாம், அது பொது. நம்மளதுல தான் சொல்லுவீங்க. ஆமா, ஏங்க சொல்லு. போடுற துணியே, ஆ, இது போடுற துணியே நம்மளுக்கு போகுது. கட்டிட பொண்டாட்டி யாரு கூடாது? என்ன போடுற துணிக்கு கட்டிட பொண்டாட்டி என்ன? ஏய், சொத்துல பங்கு கொடுக்கலாம். எப்படி? சொத்துல பங்கு கொடுக்கலாம், சுகத்துல மட்டும் பங்கு கொடுக்க கூடாது. இதெல்லாம் பொய்யுங்க. என்னடா? ஏங்க நீங்க தான் அப்படி சொல்றீங்க. நான் பொண்டாட்டி கட்டி இருக்கிறேன். சரி, எனக்கு மட்டுமா பொண்டாட்டியா இருக்கிறா? யாருக்கு? எங்க ஊருக்கே பொண்டாட்டியா இருக்கிறா. பழகிட்டோம். இதெல்லாம் கட் பண்ணி பெஞ்சாதி எந்த ஒரு காரணம் வந்தாலும் கை விட கூடாது. நான்லாம் கையெல்லாம் விடுறது இல்லைங்க. அப்படி அல்ல, காலா காலம் தண்ணில் கல்யாணம் யாரும் செய்தேன். சரி, என் மனைவியோ குலம்பசி என்று சொல்லக்கூடிய ஊர்வசி, அதே குலம்பசி என்று சொல்லக்கூடிய இந்திராணி திருமணம் செய்து. சரி, இந்திராணி திருமணம் செய்து நான் என் நாட்டை ஆட்சி செய்து வருகிறேன். என் நாடு சுடுகாடு. நாடு நீ நாடு. அப்படி அல்ல, என் நாடு தெய்வலோகம், அமராவதி, பொன்னுலோகம் என்று சொல்லக்கூடிய 3 லோகத்தின் அதிபதி, 30 கோடி தேவர்களுக்கு முதன்மை பெற்றவன், தேவருக்கெல்லாம் தேவகோமானாக விளங்கக்கூடிய தேவேந்திர மன்னன் தாங்கள். ஆமா, அப்படி இருந்தாலும் மாதவா, மகாராஜா, இன்றைய தினம் என் மனைவியை காண வேண்டும். ஆமா, ஏப்பா போகணும். என் வீட்டுக்காரி நீ போவாத. மன்னன் அழைத்தார் என்று சொல்லினா போனா தாங்க கூட்டி வர முடியும். மன்னன் அழைத்தார் என்று சொல்லி அறிக்கை செய்து அழைத்து வா என் மனைவி. அருவமனையில போய் உட்காருங்க, நான் கூட்டிட்டு வரேன். கொஞ்சம் 2 கழிச்சு போடுங்க. எல்லாம் செவிட்டு கூதிகளாவே இருக்கிறீங்க. அகோதபடி என்ன வேணும், நீ அவ கூதி என்னன்னு கேக்குறீங்க. நீ மூடி தேவையா? அகோதபடி என்ன விட்டால் தேவேந்திர மன்னனாகப்பட்டவன் தேவியாகப்பட்ட இந்திராணியை அழைக்க இந்திராணி சபைக்கு தப்பார்.